வணக்கம். வடநாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் முதல்ல ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்கும்போது, வணக்கம், ஹலோ, குட் மார்னிங் இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமன் அந்த ராமனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. இது எங்களுடைய குரு எங்களுக்கு சொன்னார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்ககிட்ட ரொம்ப நாளாகவே இருக்கும். அவங்க இந்த பழக்கங்களை எல்லா விஷயங்களையும் கடைப்பிடிப்பாங்க. எல்லாருமே கடைப்பிடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் கூட எடுத்தவுடனே ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி. ராம்லல்லா சிலை தக்ஷிணேஸ்வரம் காளி கோயிலில் கூட ஒன்று இருக்குது. அதற்கு பின்னாடி ஒரு சுவையான வரலாறும் இருக்குது. 1864 ஒரு வைஷ்ணவர் தக்ஷிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்குறதுக்காக வராரு. நிறைய பேர் ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்காகவும் காளியை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் தக்ஷிணேஸ்வரம் வராங்க. அதில் ஒருத்தர் இந்த வைஷ்ணவ துறவி. அவர் தீவிர ராம பக்தர். ராமன் மேலே அளவு கடந்த ஒரு பக்தி வச்சுருந்தார். அவர் கூடவே ராம்லல்லா அப்படின்னு ஒரு சின்ன குட்டி ராமர் சிலை வச்சுருந்தார். ராமனை குழந்தை வடிவமாக வைத்து பூஜித்து வந்தார். அந்த சிலையை தான் எங்கே போனாலும் தூக்கிட்டே போவார். பகல் எல்லாமே போய் வீடு வீடாக பிக்ஷை எடுத்து அதை சமைத்து அவருக்கு படைப்பார். இந்த விஷயங்கள் எல்லாமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரோட ஒரு நெருங்கிய நட்பு உண்டாகுது. கடைசியில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீங்கள் இங்கேயே தங்குங்க அப்படிங்கிற மாதிரி, தக்ஷிணேஸ்வரத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இறைவனை பார்ப்பதற்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்கிற விஷயங்கள் எல்லாம் ராமகிருஷ்ணரிடம் பகிர்ந்து கொள்கிறார். சில காலத்துக்கு அப்புறம் ராமகிருஷ்ணர்கிட்ட அந்த ராம்லல்லா சிலையை காட்டி, இவனுக்காக தான் வாழ்கிறேன், இவனை பூஜிக்கிறதும் இவனுக்கு சேவை செய்வதும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் முதல்ல அந்த ராம்லல்லா சிலையை அவர் பார்க்குறாரு. அதாவது பாவ பக்தியில் ராமகிருஷ்ணர் மாதிரியே அவரும் ராமனுக்கு உணவு படைத்து ஊட்டுறது, ராமனை குளிப்பாட்டுறது, ராமனை தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. சில நேரங்களில் அவர் உண்மையிலேயே ராமனை குழந்தையாக அவர் கூட விளையாடிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் உண்மையிலே ராமன் இவர் கண்ணுக்கு முன்னாடி வராரா, இல்லை இவர் இந்த மாதிரி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. சிறிது நாள் கழித்து இவரும் அந்த பாவ பக்தியில் ராமனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இவரை எப்பயுமே ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அந்த இறைவனுடைய அவதாரங்களில் எந்தெந்த மாதிரி அவதாரங்களை, எல்லா அவதாரங்களையும் நேரில் பார்த்தவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ராமரையும் பார்க்குறதுக்கு நினைக்கிறாரு. கடைசியில் அந்த விஷயமும் நடக்குது. ராமன் சின்ன குழந்தையா இவருக்கு கண்ணுக்கும் தெரிகிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நிஜமாலேயே ராமர் அவருக்கும் இந்த மாதிரியே காட்சி கொடுத்து அவரோட விளையாடி கொண்டிருக்கிறாருன்ட்டு. கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிறது, அப்புறம் அவரோட உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அவரோட முதுகில் ஏறி சவாரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சிறிது நாட்கள் கழித்து ராமகிருஷ்ணரோடைய ராம்லல்லா நல்லா பழகிட்டார். எங்கே போனாலும் கூடவே ராமகிருஷ்ணரோடையே போவார். அந்த சாதுவை விட்டுட்டு, வைஷ்ணவரை விட்டுட்டு இவரோட அறைக்கு எப்போ பார்த்தாலும் ஓடி வந்துடுவாராம். அதை என்னடா, சில நேரங்களில் மனப்பிரமை, நம்ம இப்படியே இருக்கிறனால அது நமக்கு தோணுது அப்படின்னு நினைப்பாராம். ஆனால் அவர் நினச்ச மாதிரி இல்லை. உண்மையிலே ராமர் குழந்தையாக இவரோட அறைக்கு அப்படியே தத்தி வருவாராம். அதாவது காலில் சின்ன கொலுசு போட்டு, இடுப்பில் அருணா கொடி மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு, அப்படி
அப்படி கிருஷ்ணர் எப்படி இருப்பாரோ சின்ன குழந்தையில், அதே மாதிரி ராமன் வந்து தத்தி தத்தி இவருடைய அறைக்கு வந்துடுவாராம். நீ போ, அவர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்கு என்னோட அறைக்கு வர அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனோட கண்ணை வச்சு அப்படியே ஊற்று ஊற்று பார்ப்பான். அந்த மாதிரி உதட்ட பிதுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்குவான். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய அனுபவங்களை தன்னோட சீடர்கள்ட்ட சொல்கிறாரு. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சில நேரங்களில் வந்து இவர் போகும்போதே இவர் கூடயே வருவான். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணும்போது அவரோடையே குளிப்பானாமா ராமன், சின்ன வயது ராமன். தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாடுவாராம். வெளியில் வா, தண்ணியில் விளையாண்டு சளி பிடிச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்க மாட்டான். சில நேரங்களில் உணவு பெற்றா கூட அந்த உணவு எனக்கு வேண்டாம், வேறு உணவு வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாராம். ஒரு நாள் வந்து அவர் இந்த மாதிரி செய்கையெல்லாம் பண்ணுறப்போ அவருக்கு கோபம் வந்து ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. எனக்கு கோபம் வந்து நான் அவனை அறைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட சீடர்கள்ட்ட. அப்போது அவனுடைய கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் வந்தது. உதடை பிதுக்கி கொண்டு அழுது கொண்டிருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் வந்து அவனை தூக்கி வச்சு மடியில் கொஞ்சிகிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு ராம்லெல்லாம் என்னோட விளையாடினான் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா விஷயங்களும் சொல்கிறாரு. நான் வந்து உங்களை எப்படி நேரில் பார்க்குறேனோ அதே மாதிரி நான் ராம்லல்லாவையும் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்படியே இருக்க ஒரு நாள் வந்து அந்த வைஷ்ணவ துறவி அவர்கிட்ட போகிறதில்ல, இங்கேயே இருக்கிறது, இவரோட அறையிலே இருக்கிறது. கடைசியில் அந்த வைஷ்ணவ துறவி வந்து கூப்பிடுவார். சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இவர் போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாராம். அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி ஆகி அவர் விட்டுட்டு போயிடுவார். இது தொடர கடைசியில் ஒரு நாள் வந்து ராம்லல்லா உங்ககிட்டே இருக்கட்டும், அவன் இங்கே இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், நான் வந்து தக்ஷிணேஸ்வரத்தை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த வைஷ்ணவ துறவி இவரிடம் ஒப்படைத்துட்டு அவர் அந்த சிலையை ஒப்படைத்து விட்டு இவரிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறார். ராமகிருஷ்ணருடைய உன்னதமான பக்திக்கு அங்கேயே ராமலல்லா இறந்து விடுகிறார். இன்றளவும் நீங்கள் தக்ஷிணேஸ்வரம் கோயிலுக்கு போனால் அங்கே ராம்லல்லாவோட சிலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த ராம்லல்லா சிலையிலிருந்து தான் உண்மையாகவே பாலராமர், சின்ன ராமர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு வந்து விளையாடினாராம். அந்த விஷயத்தை தன்னுடைய சீடர்களுக்காக அவர் பின்னால் சொல்கிறார் எல்லாத்தையும். இதே ராம்லல்லாவோட சிலை தான் அயோத்தியில் பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க. எல்லாருக்கும் ராமனுடைய அருள் கிடைக்கட்டும். ராம் ராம். இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.